ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சில வீடியோலாம் பார்க்குறப்ப இந்த பெங்கால் சைக்ளோனால் வந்துட்டு ஏகப்பட்ட மாவட்டங்கள், குறிப்பாக பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, அப்புறம் கிருஷ்ணகிரி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் ஒரே நாளில் வந்துட்டு கிட்டத்தட்ட 120 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. சேலம் பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளக்கடாக தான் இருக்குது. இந்த மாவட்டங்களில் பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் ரொம்ப உயிர் சேதம் அதிகமுள்ள மாவட்டமாக கருதப்படுறது பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை தான். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த வீடியோ அந்த திருவண்ணாமலையோட லேண்ட்ஸ்லைட்ஸ், அந்த மலைச்சரிவு தான். ஸோ திருவண்ணாமலையில் மலைச்சரிவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படி தான் எல்லாருக்குமே தோணி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு புயல் வருது, ஒரு ஒரு பருவநிலை மாற்றம் வருது, மழைக்காலம் வருது அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் வந்து சென்னை நோக்கி தான் இருக்கும். கடைசி வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அதை மாற்றி சென்னையும் பாதிக்கப்பட்டது, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, இந்த தென்காசி மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, இந்த மாவட்டங்கள் பயங்கரமான, அதாவது வரலாறுல வந்து அந்தளவுக்கு மழை பெய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த திருவண்ணாமலையில் அந்த நடந்த அந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப எல்லாருடைய மனதையும் அப்படியே வலிச்சு எடுத்துச்சுன்னு சொல்ல முடியும். அந்த திருவண்ணாமலை வஉசி நகர் இல்லை, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5-6 பேரோ, பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன், மொத்தம் 7 பேருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கு இந்த இயற்கை சீற்றத்தினால். எதிர்பார்க்காம வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து அந்த மலைச்சரிவு வந்து மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இருந்த அந்த ஒரு வீடு மட்டும் பயங்கரமான ஒரு சேதத்துக்குள்ளாகி உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு. அந்த வீடியோவை நம்ம பார்க்குறப்ப நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஜேசிபியில் வந்து அந்த மண்ணோட அந்த பிரேதங்கள் எடுக்கிறப்ப, ஸோ அந்த ஆடு மாடுகள் அடிச்சுட்டு ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி, மழை தண்ணி கிட்டத்தட்ட முக்கால்வாசி வீடை வந்து அப்படியே நிரம்பி வழிஞ்சு ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்வாதாரம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, நிறைய மக்களுடைய உடைமைகள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டுருச்சு. ஸோ சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கு அடுத்து ஒரு பகுதியில் ஃபுல்லாக மழைநீர், வெள்ள நீராக சூழ்ந்திருக்கு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பகுதி மட்டுமே வாகனங்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பயங்கர கஷ்டம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் என்னடா நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு மழை பெஞ்சாவே, ஒரு புயல் வந்தாலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்னால் அது நம்முடைய தலைநகரம் சென்னை தான். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல பாதிப்புகள், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பயங்கர உயிர் சேதம், பொருள் சேதம், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கோவில்பட்டி, இந்த மாதிரி
இடங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. பட் ஆனால் பெரிய அளவுக்கு எந்த ஒரு இழப்புகளும் இல்லை. பர்டிகுலராக இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்ளோன், இந்த ஃபெங்கல் சைக்ளோன் பார்த்தீங்க அப்படின்னா வருமா வராதா அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் சென்னை தான் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போகுது. சென்னையும் ஆந்திரா பகுதியும் ஒரு சில பகுதியும் தான் பாதிக்கப்படுது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இந்த ஏரியாலாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸோ ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவண்ணாமலை அந்த மலை வந்து இதற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எந்த ஒரு நிலச்சரிவோ எதுவுமே நடக்கலை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை வந்து கவர்மெண்ட், அதாவது அந்த மலை அந்த பகுதி சுற்றியுள்ள பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வசிக்கக்கூடிய கூடாது, அது கவர்மெண்ட்டுக்குரியது அப்படின்ற மாதிரி கேஸ் போய்கிட்டுருக்கு. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா சில சட்டத்துக்கு புறமான அனுமதி பெற்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக ஆண்ட கட்சியும் ஆளுகிற கட்சியும் எந்த கட்சியுமே இதை கண்டுகொள்ளலை. ஏன்னா அவர்களுடைய ஓட்டு எண்ணிக்கை போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அதை கண்டுக்காமல் விட்டுருக்குறாங்க. அதுதான் இங்கே பார்த்திங்கன்னா இப்பொழுது பயங்கரமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா இந்த திருவண்ணாமலை உலக புகழ்பெற்ற ஒரு மலை. இந்துக்கள் அதிகமாக விரும்பி செல்லக்கூடிய ஒரு தெய்வீக வழித்தடம். இப்படிப்பட்ட பல சிறப்புமிக்க திருவண்ணாமலை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பகுதி நிலச்சரிவு ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது மக்கள் வந்து இதை வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. மழைக்காலங்களோ வெயில் காலமோ எந்த ஒரு காலமாக இருந்தாலும் சரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நம்மை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நம்மை சுற்றியுள்ளவர்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வகையில் ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இது மக்கள் வசிக்கக்கூடிய இடம் கிடையாது, மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புலேயே கேஸ் போய்கிட்டுருக்கு. அப்படி போய்கிட்டுருக்க சூழ்நிலையில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. இதன் மூலமாக இயற்கை நமக்கு உணர்த்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கையை நீங்கள் தொந்தரவு செய்ய இயற்கை உங்களை தொந்தரவு செய்யும் ஒரு நாள் கண்டிப்பாக. அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கக்கூடும், உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடும். அப்படின்றது தான் இந்த பெங்கால் சைக்ளோன் மூலம் இந்த இயற்கை சீற்றம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஏன்னா இந்த திருவண்ணாமலையில் வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கட்டுமான பணிகளுக்கும் ஒரு சில பணிகளுக்கு அங்கிருந்து கல், மணல் அந்த இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. மரங்களும் நிறைய அளவில் வெட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால் மேலும் இந்த நிலச்சரிவுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதில் உயிர் சேதங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பொருட்சேதம் ஈடுகட்ட முடியும், உயிர் சேதத்தை ஈடுகட்ட முடியாது. அதில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க, இறந்து போனாக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த 5 பேரோ 6 பேரோ, பிற்பாடு பக்கத்து வீட்டு குழந்தைகள். நான் அந்த வீடியோ என்னுடைய வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
அதை பார்க்கும்போது மனசு வலிக்குது. அந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இயற்கையை வந்து சுரண்டுவீங்க? இயற்கையை சீண்ட வேணாம் அப்படிங்கிறது தான் இயற்கை நம்மளை எச்சரிக்கிறது. நீ என்னை சீண்டாதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. தொந்தரவு பண்ணான்னா இந்த பருவங்களும் இந்த பருவநிலை மாற்றங்களும் உங்களை தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கை நம்மளுக்கு உயர்த்துகிற பெரிய விஷயமாக இருக்குது. இனி வர காலங்களில்னாச்சும் தயவு செய்து கவர்மெண்ட்டுக்கு நான் வைக்க வேண்டிய என் மூலமாக, என்னை சார்ந்தவர்கள் மூலமாக நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இது கடைசியாக இருக்கட்டும். இந்த உயிர் சேதமும் இந்த மழை சுற்றி பாதிக்கப்பட்ட ஒரு அனுபவம். தயவு செய்து இதே போல் மலைகளில் பாதுகாப்பு இல்லாமல் அரசாங்கத்திற்கு அனுமதி பெறாமல் கட்டப்பட்டிருக்கிற எல்லா வீடுகளையும் அகற்றி அவர்களுக்கு அதற்கு மதிப்பில்லான இடங்களை கவர்மெண்ட் வந்து தரணும். அவருடைய வாழ்வாதாரங்களையும் கவர்மெண்ட் ஈடு செய்யணும். சரி, இந்த ஃபெங்கால் சைக்ளோன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடைமைகளை நிறைய இழந்திருக்கிறாங்க. புதுச்சேரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், இன்றைக்கி சேலத்தில் அடித்த மழை பயங்கரமான மழையாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த மழையினால் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த மழையினால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுது. இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு வாங்கின உடைமைகள் எல்லாம் இந்த வெள்ளத்தில் அடித்து செஞ்சிரு போயிருக்கு. எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கு. அது போக அவர்கள் வளர்த்த உயிரினங்கள், வாயில்லா பிராணிகள், செல்ல பிராணிகள்லாம் இந்த மலையில் அடித்து போயிருக்கு. அதற்குரிய இழப்பீடுகளும் வழங்கப்படும் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த முற்றிலுமாக அந்த தமிழக மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் ரெங்கசாமி ஐயா அவர்கள் அதற்குரிய நிவாரணத் தொகையை அறிவித்திருக்கிறார். ஆடு மாடுனா இதுனா இது அப்படின்ற மாதிரி நிவாரணத் தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, நிறைய பாலங்கள் இடிந்திருக்கிறது. இவைகளை ஈடுகட்ட 2000 கோடி ரூபாய் வந்து நிதியுதவி கேட்டிருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள். இந்த மாதிரி வந்து மக்களுடைய விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதான ஒரு அரசாங்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவண்ணாமலையில் இனிமேல் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம், இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவோ எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐஐடியிலேருந்து இதை வந்து ரிசர்ச்சில் சென்டர்லேருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க இந்த மலையை ரிசர்ச் பண்ணுறதுக்கு. இந்த மலையில் மற்ற காலங்களில், வருகிற காலங்களில் மலைச்சரிவு ஏற்படுமா, இதனால் யாருக்கும் பாதிப்பு இருக்குமா, அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பொழுது இந்த குழுவை ஏற்படுத்தி இந்த மலையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விழுப்புரம் பகுதிகளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா
முழுக்க முழுக்க அந்த தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் வந்து ஃபுல்லாக மழை வெள்ளத்தால் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. தயவுசெய்து நீங்கள் தென் மாவட்டங்களிலிருந்து நீங்கள் சென்னைக்கு செல்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கோ இல்லை கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு செல்கிறவர்கள் உங்களுடைய பயணத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த மழையோட இது வந்து கம்மியாகிற வரைக்கும் தள்ளி வைங்க, சேஃபாக இருங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு மழைக்காலங்களில் ட்ராவல் பண்ணுறத தவிருங்க. ஏன்னா உங்களுக்கும் நல்லது. பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சியாக வந்து போகிறவங்களுக்கு கூட போக முடியாது. ஸோ அதனால் அது போக பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டங்களில் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆற்றுப்படுகையில் தான் இருக்காங்க. அந்த ஆற்று ஓரமாக அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஏகப்பட்ட பாலங்கள்லாம் இடிஞ்சு போயிருக்கு. ஒரு கிராமமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே வந்து ஈபி கனெக்ஷனே இல்லை, சுத்தமாக கரண்ட்டே இல்லாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் இதே நிலைமை தான் நீடிச்சிட்ருக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய இடங்களில் நம்ம போய் பார்க்குறோம். மீடியாக்கள், நியூஸ் சேனல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர்கள்லாம் போய் நேரில் மக்களை சந்திக்கிறாங்க. என்ன பண்ணணும், என்ன குறை, என்ன ஏதாவதுனா தேவைன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறத நேர்லேயே போய் அந்தந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ்லாம் நேராக போய் வந்து மக்களுடைய குறைகளை கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப. ஏன்னா அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாதுல்ல, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கும், எல்லா பக்கமும் குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இயற்கை நமக்கும் உணர்த்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். இதை வச்சு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி பாதிப்பை நீங்கள் அடைவீங்க. அதனால் இது வந்து ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து மக்கள் வந்து எல்லா விதத்துலேயும் இதாக இருக்கணும். அப்புறம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் இன்றைக்கி சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றோரமாக இருக்கிறது, அந்த ரோட்டோரமாக இருக்கிற சின்ன சின்ன வீடுகளில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா வீடுகளையும் பாதிப்பாக்கியிருக்கு. ஏகப்பட்ட இடங்களில் பஸ் ஸ்டாப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரிட்ஜு கீழே எல்லாம் ஃபுல்லாமே தண்ணி நிற்கிது. சேலம் மாவட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஈபி கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த இடத்துலையும் மின் கசிவு எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து தயவு செய்து இந்த டயத்துலேயே வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வக்கோளாறில் பிள்ளைகளை நான் வந்து படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு டியூஷனு தயவு செய்து மழைக்காலங்களில் பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்குங்க. தேவையில்லாத ஆர்வக்கோளாறுத்தனமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பிள்ளைகளை வெளியே மழைக்காலங்களில் அனுமதிக்காதீங்க. அவன் வந்து 2 வயசு பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை 22 வயசு பிள்ளையாக இருக்கட்டும், எல்லாமே பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் தான். ஸோ இங்கே சேஃபாக பார்த்துக்குங்க. யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தோ அசம்பாவிதமாக நடக்கக்கூடாது. அதை தான் கவர்மெண்ட்டும் விரும்புகிறாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க வந்து அந்த மன கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம், அவர்கள் இழந்த உடைமைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும். எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிர் சேதத்தை சந்திச்சிருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுக்கணும் கடவுள். இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போன்ற அசம்பாவிதம் எங்கேயும் நடக்கக்கூடாது. அதுக்காக உங்கள் இஷ்ட தெய்வங்கள்ட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க.
இந்த வீடியோ மூலமாக நான் இதை கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம், அன்னை மதன் கௌரி அவர்களும் அவருடைய வீடியோவில் இன்றைக்கி சொல்லியிருக்காரு, எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பாடம், ஒரு எச்சரிப்பாக எடுத்துகிட்டு அதை பாலிட்டிக்ஸ் ஆக்காமல் நம்மளுடைய தவிர நம்ம எப்படி திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து கொண்டு போங்க. ஏன்னா இது ஒரு பாலிட்டிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை பற்றி தான் பேசுவாங்களே தவிர எதனால் இது நடந்துச்சு, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேச மறந்துடுவாங்க. மக்களே, இந்த விஷயத்தில் உஷாராக இருங்க. இது எதனால் நடந்துச்சு, என்ன ரீசனுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ இது போன்ற உயிர் சேதமோ இந்த அசம்பாவிதமோ எந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான இடங்களில் தான் இருக்கணும். பாதுகாப்பான இடத்துல தான் வீடு கட்டணும், வசிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இயற்கையை தயவு செய்து தொந்தரவு செய்யாதீங்க. இயற்கை உங்களை தொந்தரவு செஞ்சிடும். நம்ம உணர்த்துக்கிற விஷயம் அதுதான். நவம்பர் மாதம் ஒரு மழை ஆரம்பிச்சிச்சு. நம்ம நினச்சோம் சென்னைக்கு நவம்பர் மாதம் ஆரம்பிச்சிச்சு, டிசம்பர் மாதம் வேறு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையவே நோக்கி பார்த்துட்டு இருக்கப்பா திடீர்னு ஒரு அடி அடித்து பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாத மாவட்டங்கள் இதெல்லாம். இந்த மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்படும் வெள்ளத்தில் அப்படிங்கிறது யாருனாலும் யோசிக்கவும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. இது என்னென்னா, நம்ம என்ன உணர்த்த வருது, இந்த இயற்கை நமக்கு என்ன உணர்த்த வருதுன்னா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நீ எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் நீ இயற்கையை தொட்டுட்ட, இயற்கையை தொந்தரவு பண்ணேன்னா இயற்கை உன்னை தொந்தரவு பண்ணும். அது எப்படியானாலும் தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறத உணர்த்திடுச்சு. தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன், இயற்கையை தொந்தரவு செய்யாதீங்க. அது நமக்காக தான் இருக்குது. அந்த இயற்கையினால தான் நம்ம சுவாசிக்கிறோம், உயிர் வாழ்கிறோம். அந்த இயற்கையை இனிமேல் தொந்தரவு செய்யாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோ அந்த திருவண்ணாமலையில் அந்த ஜேசிபியில் அந்த மண்ணோடு அள்ளுறாங்க. அந்த அந்த அதில் அந்த சின்ன பிள்ளைகளோட பிரேதங்களோட அதை அப்படியே தூக்குறப்ப அது பாருங்கள், தயவுசெய்து அதெல்லாம் பாருங்களேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த சூழ்நிலை நமக்கு நம்ம இருந்தோன்னா யோசித்து பாருங்கள். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. காசு பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரமே இல்லை. அவங்களாம் நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஒரு செகண்டு தான். திருவண்ணாமலையில் மழை பெய்யுது, ஓகே. இந்த மாதிரி மலைச்சரிவு, மண் சரிவு இந்த மாதிரி நம்முடைய உயிர் போகும் அவங்க இறந்தவங்க நினச்சிருப்பாங்களா? யோசித்து பாருங்கள். எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலாம். அதனால் தயவு செய்து இயற்கையை தொந்தரவு செய்யாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்களை தொந்தரவு செய்யாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தொல்லையாக இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லார் மேலேயும் அன்பாக இருங்க. அதை தான் இயற்கை நமக்கு உணர்த்துது. அன்பாக இருங்க. என்னையும் தொந்தரவு பண்ணாதீங்க, யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லோரும் உன்னை நினைக்கிற மாதிரி நீ உன்னை எப்படி நேசிக்கிற அது மாதிரி மற்றவனையும் நேசிக்குது இயற்கை. தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு அரசியலாக்காமல் ஒரு எச்சரிப்பாக எடுத்துகிட்டு இது போன்ற வருங்காலங்களில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறது புரிஞ்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம், பாய்.